ஏமா நம்ம பெரிய பெரிய வீடு பெரிய பெரிய காரு எல்லாம் வாங்க போறோம். வாவ், எப்படி? நான் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்ன பிசினஸ்பா? நான் தள்ளு வண்டியில இட்லி கடை போட போறேன். இட்லி கடையா? இட்லி கடை போட்டா எப்படி பங்களா வாங்க முடியும்? உனக்கு தெரியாதா? அங்க இருக்கால நம்ம ரவி, அவனும் இட்லி கடை போட்டான். பட்டு பட்டுன்னு பாரு 2 பங்களா வாங்கிட்டான். இட்லி கடைலாம் யோசிக்காதீங்க, பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி யோசிங்க. இப்போ யாராவது கேட்டால் இட்லி கடைன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? கார் ஷோரூம் ஓனர்னு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. 4 பேர் கேட்டால் நான் கார் ஷோரூம் ஓனர் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. இட்லி கடைன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? எப்போவுமே இமேஜினேஷன் பெருசாக வைங்க, சின்னதாக யோசிக்காதீங்க. ஏய், என்ன இங்க ஒரே நாத்தமா இருக்கு? நீ வெளியே போ. ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? யாருன்னு தெரியும்ல? ஏய், நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? 5 கார் ஷோரூம்க்கு ஓனரு. உன் ஒய்ஃப் தெரியும்ல? ஏய், 5 கார் ஷோரூமுடைய ஓனர் நான், என்னுடைய ஒய்ஃப் நீயா? ஏய், போ அப்படி வெளியே. நீங்கள் ஓவர் இமேஜினேஷன் தான் போயிட்டீங்க போல. நான் போயிட்டு அப்புறமா வரேன். ஏய், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வா. அவன் பொழைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், மண்டையை கழுவிட்டு இருக்கான்.